கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனின் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆமேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பார்த்துடலாம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. யாரா இது? யார் இந்த மனுஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு தோணுச்சுன்னா 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது தெரியும். யாக்கோயின் குமாரனாகிய ஆகூர் என்பவர் தான். இப்படி ஞானமா பேசிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு, மனுஷர் எல்லோரையும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவு அறிந்து கொள்ளவும் இல்லை. இப்படி அவரே சொன்னார்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ 8வது வசனத்துல சொல்றாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி நான் மூடன் அப்படின்னு சொன்னவர் எப்படி பேசுறாரு பாருங்க. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக அப்படின்னு சொல்றாரு. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை அப்படின்னு சொன்னவர் இப்படி ஞானமா பேசியிருக்காரு. நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 9வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு அவர் அவருக்காக சொன்ன மாதிரி தெரியல, ஏதோ எனக்கு எழுதி வச்ச மாதிரி இருக்கு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய ஆரம்ப காலங்களில் எதுவுமே நமக்கு இல்லாத பொழுது, பரிபூரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இல்லாத பொழுது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே தன் தஞ்சமாக கொண்டிருப்போம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், குறித்த நேரத்தில் சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவரோட பிள்ளைகளோட ஒரு சம்பாஷணை வச்சுருப்போம். ஆனால் இவை எல்லாமே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு வரை தான் இவை எல்லாமே இருக்கும். இவையெல்லாம் பார்த்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு பரிபூரணம் நமக்குள் வரும் பொழுது, நான் நினைத்ததை வாங்கும் சக்தி எனக்குள்ள வரும் பொழுது என்ன பண்ணுறேன்? நான் தேவனை தேடாமல் போய்விடுகிறேன், அவருக்கு உரிய நேரத்தை கொடுக்காமல் போய்விடுகிறேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுவோம். அப்போ நமக்குள் ஆண்டவர் முன்பு இருந்த அந்த தேடல், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனது என்னது? இந்த விதமான பரிபூரணம்தான் அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயின. முன்பு இருந்த உபவாச ஜெபம் இல்லை, முன்பு இருந்த முழு ஜெபம் இல்லை, முன்பு இருந்தவைகள் கர்த்தருக்குள் முன்பு இருந்தவைகள் இந்த ஐஸ்வர்யம் எனக்குள் வந்த பொழுது, பரிபூர்ணம் எனக்குள் வந்த பொழுது அது இல்லாமல் போய்விட்டது. எனக்கு பரிபூர்ணம் வந்ததினால் இன்றைக்கு முதலாவது நான் எதை தேடுகிறேன்? எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் டாக்டரை முதலாவது தேட என் மனது வாஞ்சிக்கிறது. வீட்டில் ஏதாவது பொருள் வேண்டுமென்றால் முதலாவது நான் ப்ரேயர் பண்ணினேன். இன்றைக்கு நானே போய் கடையில் போய் ஆர்டர் பண்ணி எடுத்து வந்து விடுகிறேன். முன்பு தேவன் இவற்றை கொடுத்தார் என்று சொல்லி நான் சாட்சி சொன்னேன். இன்றைக்கு நான் சம்பாதித்தேன், நான் வாங்கினேன் என்று நான் சொல்லுகிறேன். இந்த இடத்தில் என் வாயால் தேவனை மறுதலிக்கவில்லை, நம்முடைய செயல்களே அவரை மறுதலித்து விட்டன. இதைத்தான் அவர் தெளிவாய் சொல்கிறார், நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். நம்ம வாயினால் மாத்திரம் கர்த்தர் யார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலமாக, ஆண்டவருக்கு விரோதமான ஒவ்வொரு செயல்கள் மூலமாக, ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் யார் மூலமாக வந்தது? இப்படிப்பட்டதான பரிபூரணத்தினால் அவைகள் வந்தன அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், நான் அப்படியே ஏழ்மையிலே இருக்கணுமா, நான் அப்படியே ஒவ்வொரு நாளும் என்னுடைய நிலையை கழிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் போராடணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன்,
நீங்க உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த செகண்ட் ஹாஃப்ல சொன்ன வார்த்தைகள் நமக்கு வந்து பலிக்காது. தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு. ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்கிறேன், தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. இதை என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஆணித்தரமாக சொல்ல முடியும். இவைகள் இந்த மாதிரி காரியங்கள் நம்மேல் வருவதில்லை. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆமென். ஒருவேளை நாம் பரிபூர்ணம் அடைவதற்கு எத்தனைத்து கொண்டிருந்தோமானால் இன்றைக்கு நாம் ஒரு விஷயமாக யோசித்து பார்க்கலாம். அவைகளுக்கு பின்பு உள்ள ஆபத்தான விஷயங்கள் என்ன என்பதை இன்றைக்கு தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மறுதலிப்பு என்ற ஒரு விஷயம் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் அவைகளை விட்டுவிட்டு தேவனிடம் நாம் கேட்கக்கூடிய ஒரு காரியம், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் ஐயா என்று சொல்லி நாம் கெஞ்சி நிற்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அந்த படியை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து தேவனுக்குள் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் தெரிந்து கொண்டேன், ஒவ்வொரு நாள் இரவு ஜெபத்திலும் இந்த வார்த்தையை நான் சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் படியை இன்றைக்கு அளந்து போட்டு என் தேவனே உமக்கு கோடி நன்றி என்று சொல்லி நான் அவரிடம் ஜெபிக்க இந்த வார்த்தை எனக்கு கற்றுத்தந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.